தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது. துப்புரவு பணியாளர்கள் சாக்கடைகளை கொண்டு வந்து சவுக்கு சங்கர் வீட்டின் பின்புற கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து வீடு முழுவதும் சாக்கடை கழிவுகளை கொட்டி போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் நியாயமானதா அல்லது இந்த துப்புரவு பணியாளர்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டார்களா அல்லது இவர்கள் யாருடைய ஏவலர்கள், யாருக்கு இவர்கள் கருவியாக பயன்படுத்தினார்கள் என்று நாம் இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டி உள்ளது. சவுக்கு சங்கரனுடைய கருத்து ஒத்துக்கொள்ளாத கருத்தா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த ஒப்பந்த பணி துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபகரணங்கள் அது ஒட்டுமொத்தமாக செல்வ பெருந்தகையினுடைய ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்கள் துப்புரவு பணி ஒப்பந்த ஒரு நிறுவனம் செல்வ பெருந்தகை வைத்துக்கொண்டு அதில் பல லட்சக்கணக்கான ரூபாயை அரசு கொடுக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை அவர் அதில் முறைகேடு செய்கிறார். இந்த ஒப்பந்த பணியாளர்கள் அத்தனை பேருடைய உழைப்பை செல்வம் சுரண்டுகிறார், செல்வ பெருந்தகை சுரண்டுகிறார். இந்த செய்தி தான் சவுக் இணையதளத்தில் ஒளிபரப்பான செய்தி. இதில் உண்மை இருந்தால் வழக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம். ஆதாரங்களை நீதிமன்றத்திலே கேட்டும் பெறலாம் குற்றவாளிகளிடமிருந்து. அதுதான் ஜனநாயக நடைமுறை. அதுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டியது. ஆட்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது என்று சட்டத்தை கையில் எடுத்து கொண்டால், ஒவ்வொருவரும் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டால் இந்த நாடு தலிபான்கள் நாடாக மாறிவிடும். ஆயுதம் வைத்திருப்பவனெல்லாம் அங்கே அரசு அதிகாரி, ஆயுதத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவன் அத்தனை பேரும் அங்கே அரசியல் தலைவர்கள். ஆப்கானிஸ்தான் நிலைமை அப்படித்தான் இருக்கு. அங்கே தலிபான்களுடைய ஆட்சியாக தமிழ்நாடு மாறிவிடும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறையில் சில நேர்மையான அதிகாரிகள் அத்தனை பேரும் நீங்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய காவலர்கள். சவுக்கு சங்கர் பல விமர்சனங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அவரை எதிர்கொள்ள வேண்டியது, அவரை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டியதுதான் அரசனுடைய கடமை. அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துகிற அரசு அமைப்பு என்பது அப்படித்தான் செயல்பட வேண்டும். சாக்கடை தொட்டிகளோடு கதவை உடைத்து கொண்டு உள்ளே போகக்கூடாது. நீங்கள் அவர் மீது கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் இது அவர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறது செல்வ பெருந்தகையை. கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 3 பேர் அவசரமாக சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய அவசியம் என்ன? திருவேங்கடம் யாரை சொல்லுகிறார்? யார் இதில் சம்மந்தப்படுத்துவதாக எதிர்காலத்தில் சொல்லிவிடலாம். கிளை சிறையிலே சொல்லிவிடலாம், மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டால் சக கைதிகளிடம் சொல்லிவிடலாம், அல்லது வழக்கறிஞரிடம் சொல்லிவிடலாம் என்று அச்சப்பட்டு காரணத்தினால்தான் அவசரமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்கின்ற வதந்தி உண்மையா பொய்யா என்பதை விளக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கிறது, அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது, உளவுத்துறை, உள்துறை, மத்திய, இப்படி எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அது அவசரமாக யாரையோ காப்பாற்றுவதற்கு செய்து முடிக்கப்பட்டது என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளி யார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அரசு அவர்களை நெருங்க முடியாது. அவர்கள் அவ்வளவு உயரத்தில் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள்.
அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதுதான். அப்போது இந்த சவுக்கு வீடு தாக்கப்பட்டதற்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் ஒளிந்து கிடக்கு. அதே அளவுக்கு நீங்கள் இப்போ கோபி நயினார் தலைமறைவாக இருக்கிறார். அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி நயினார் தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு கொலை மிரட்டல். யார் கொலை மிரட்டல்? திமுகவை சேர்ந்தவர்கள் கொலை மிரட்டலா? திகாவை சார்ந்தவர்கள் கொலை மிரட்டலா? அவர் ஒரு முன்னாள் விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர். அவரே பல பேரை காப்பாற்றி இருப்பார் கொலை மிரட்டல் இருந்து. இப்போ அவருக்கே கொலை மிரட்டல், சுவிட்சை அதாவது செல்போனை அணைத்து விட்டு தலைமறைவாகி விட்டார் என்றால், அப்போது ஆளுங்கட்சி அதிகார மையத்திலிருந்து அவர் விரட்டப்படுகிறார். மணல் கடத்தல்காரர்களிடத்தினுடைய இந்த தலித் மக்களை காப்பாற்றவில்லையே என்று அவர் அச்சப்பட்டதனுடைய விளைவு, அவரை பெரியார் விருதை தூக்கி பெரியார் திடலிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிற காரணத்தினால திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்கவர்கள், இந்த அதிகாரம் என்ன 1000 ஆண்டு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா? இதே முதலமைச்சர் அவர்கள் 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஈழத்த புலிகளிடமிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுடைய பாதுகாப்பில் தான் இவர் 5 ஆண்டு காலம் பாதுகாக்கப்பட்டார். ஈழத்தமிழர்களால், புலிகளிடமிருந்து தப்பி வந்தவர்கள் தான் தமிழகத்தில் ஆங்காங்கே இருந்தவர்களால் இந்த முதலமைச்சர் அன்றைய மு க ஸ்டாலின் 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார், சசிகலா நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார், தினகரன் நினைத்தால் செய்வார். சசிகலாவுடைய சுற்றம் சூழம் அத்தனையும் காவல்துறை உயர் அதிகாரிகள், அவருக்கு வேலைக்காரர்கள், அவர்களுக்கு காரோட்டிகள், அத்தனை பேர் அவர்களுக்கு வேலையாட்கள், எடுபிடிகள் தான். 91, 95 வருட காலம் ஆட்சி தலைகாலாக மன்னராட்சியை போல, மக்களாட்சியே இல்லை. 91, 96 வருஷம். 92ல் சுதாகரனுடைய 100 கோடி ரூபாய் திருமணம். இதெல்லாம் அப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி இந்த தமிழ்நாட்டில் மிக கேலிக்குரிய செய்தியாக மாறி போய்விட்டது. கோபி நயினார் தலைமறைவு சரி. அடுத்து வேல்முருகனுக்கு கொலை மிரட்டல். வேல்முருகன் ஒரு 15 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், பாமகவில் ஒரு 2ஆம் கட்ட தளபதி, இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர், உலகம் முழுக்க அறிந்த தலைவர். இவருக்கு கொலை மிரட்டல். 88,000 ஏக்கர் நீங்கள் நீலகிரியில் இந்த நிலத்தை யார் அபகரிக்க போகிறார்கள்? எத்தனை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் இதுக்கு உடந்த? வட இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய லாபி 88,000 கோடியை இந்த நிலத்தை அபகரிக்க நினைக்கிறது. நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்கே 1 லட்சம் ஈழ அகதி ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக கூலி தொழிலாளியாக இருக்கிறான். நிலம் முழுக்க, தமிழருடைய நிலம் முழுக்க யார்கிட்ட? கன்னடத்துக்காரட்டையும் மலையாளிகளிடம் இருக்கிறது, மார்வாடிகளிடம் இருக்கிறது. தமிழ தினக்கூலியா டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறான். அவனுக்கு தலைவன் ராஜா. அவங்க அப்பா ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி இலங்கையில், ஆண்டிமுத்து ராசா. இந்த நில காரணம் ராஜாவை விட அதிகாரமிக்க ஒரு சக்தி தான் 88,000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறது. தமிழக அரசு பார்த்து கொண்டு இருக்கிறது. வர்ற கட்டிங் வந்துருச்சு, சேகர் பாபுக்கு வந்துருச்சு, ஏவா வேலுக்கு வந்துருச்சு, அத்தனை பேருக்கு வந்துருச்சு. மருதமலையில் தமிழிலே அர்ச்சனை பண்ணு சொன்னால் சேகர் பாபு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? தாய்மொழி தெலுங்கு, அதனால கோபம் வருது. தாய்மொழி தமிழாக இருந்தால் கோபம் வராது. இந்த நாட்டை எங்கே போய் இந்த தமிழர்களை எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவது? கல் நல்லுசாமி ஒரு பெரிய போராளி, விவசாய சங்க தலைவர், இன்று காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். இது ஒரு பெரிய குற்றம்னு துறைமுகம் காவல் நிலையத்தில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். காலையில் அவரை அழைத்து கொண்டு போய் இரவு தான் விட்டுருக்காங்க. காரணம்,
அவர் பெரிய செய்த குற்றம் என்ன? இந்த அரசுக்கு எதிராக ப்ரெஸ் மீட் வச்சது தான். அப்போது 9 மாத காலம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஜாங்கிட்டு இருந்தால் என்கவுண்டரே பண்ணலாம். ஆனால் 9 மாதம் கழித்து நீங்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்க முடியாது, மந்திரிகளாக, தந்திரிகளாக, எந்திரிகளாக இருக்க முடியாது. ஒவ்வொருவனும் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பல லட்சம் கோடி பணத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனை லட்சம் பவுன்சர்களை வைத்து நீங்கள் பாதுகாக்க முடியும் என்பதை மனசாட்சியை தொட்டு பார்த்து நீங்கள் கொள்ளுங்கள். காரணம், ஜெயலலிதாவினுடைய அதிகாரம் இங்கே, பழைய மத்திய சிறையில் அடைபட்டு பாம்பு பள்ளி நடுவிலே ஜெயலலிதா. கருணாநிதி எவ்வளோ பெரிய அதிகாரம், ஜெயலலிதா பிடிச்சி அதே சிறையில். இந்திரா காந்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியாவினுடைய நேருனுடைய புதல்வி ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் ஏர்போர்ட்டில் உன்னுடைய உடைகளை அவிழ்த்து நான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்திரா காந்தி ஆடி போயிட்டார். ஆடி எமர்ஜென்சி முடிந்து ஜனதா ஆட்சி காலத்தில் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது டெல்லி விமான நிலையத்தில் இந்திரா காந்தியை ஒரு கடைநிலை ஊழியர், காவல்துறை ஊழியர், பெண் ஊழியர், உங்களுடைய உடையை களைந்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற பொழுது ஆடி போனார். இந்திரா காந்தி வீட்டிலே பல தலைவர்கள் விருந்துண்ட காலம், பல நாட்டு தலைவர்கள், உலகமே அங்கே கூடியிருந்த காலமெல்லாம் உண்டு. அந்த இந்திரா காந்தி, இதுதான் அரசியல். அதிகாரம் மாறும், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். தங்க வைர கிரீடங்களெல்லாம் குப்பை தொட்டியிலே உருண்டோடி கிடக்கும். பார்ப்பதற்கு, அதை சீந்துவதற்கு ஆள் இல்லாமல் முகலாய மன்னன், கடைசி மன்னன் பகதூர் ஷா, அவன் அந்தமான் சிறையிலும் பர்மா சிறையிலும் அடைக்கப்பட்டான். ஆட்சி அதிகாரமே பறிபோய் விட்டது. பகதூர் ஷா சொல்லுகிறான், என்னுடைய மூதாதையர்கள் இந்தியாவையே கட்டி ஆண்டார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இல்லை, கன்னியாகுமரி முதல் ஆப்கானிஸ்தான் வரை கட்டி ஆண்டார்கள். ஆனால் என்னை என்னுடைய மண்ணிலே கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்று ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடம் கெஞ்சினான், கதறினான். அவன் அங்கு புதைக்கப்படவில்லை. பர்மாவில் எங்கேயோ ஒரு வனாந்த காட்டிலே முகலாயர்களுடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா அடக்கம் செய்யப்பட்டான். இதுதான் வரலாறு. ஆகையால் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வீடு சாக்கடைகளால் நிரப்பப்படுகிறது, வேல்முருகனுக்கு கொலை மிரட்டல் விடப்படுகிறது, நயினார் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். காரணம், அவர் பெரியார் விருதை திருப்பி தருவேன் என்று சொன்ன பிறகு அவருடைய செல்போன் அணைத்து வைக்கப்படுகிறது. அதே போல் முழுக்க காவல்துறை இன்று நல்லுசாமி, காவேரி நல்லுசாமியாக போகிறவர் அரசுக்கு எதிராக பத்திரிகை பேட்டி கொடுத்ததற்காக பகல் முழுவதும் காவல் நிலையத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரம்பு மீறிய செயலாக பார்க்கப்படுகிறது. காரணம், அறம் பட இயக்குனர் நயினார் இப்பொழுது வருவார். கோபி நயினார் கண்டிப்பாக ஊடகங்களை சந்திப்பார், வேல்முருகன் ஊடகங்களை சந்திப்பார். இப்படி அத்தனை பேரும் ஊடகங்களை சந்தித்து மக்களிடம் போகிற பொழுது கோபி நயினாரை போல தலைமறைவாக இருக்கக்கூடிய காலம் சிறிது காலம்தான் இருக்கு. அதன் பிறகு அவர்கள் பொதுவெளிக்கு வருகிற பொழுது இந்த அரசு கண்டிப்பாக பல லட்சம் வாக்குகளை இழக்க வேண்டி வரும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலாக பார்க்கப்பட்டது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போடாத ஆட்டம் இல்லை, செய்யாத காட்சிகள் இல்லை. 69, 77 வரை கருணாநிதி திமுக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர் செய்யாத அதிகார துஷ்பிரயோகங்களே இல்லை. எம்ஜிஆர் அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆனார்.
எம்ஜிஆர் மலையாளி காணாமல் போய் விடுவார், ஓடி போய் விடுவார், நமக்கு முன்பு நிற்க முடியாது, பல கோடிக்கணக்கான தொண்டை, பெரிய அதிகாரம் ஆட்சி என்று நினைத்த கருணாநிதி 77 முதல் எம்ஜிஆர் மரணமடைகிற 87 வரை தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து இந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா என்று பெரிய வேதனைக்கு தினம் தினம் செத்து பிழைத்தார். எம்ஜிஆருடைய மரணம் ஜாஜே உடைந்ததுக்கு பிறகு அந்த வாய்ப்பு திமுக ஆட்சிக்கு வந்தது. 91 மீண்டும் ஜெயலலிதா. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு யார்? கருணாநிதியால் பேர் கூட சொல்ல முடியாத சாதாரணவர்கள்லாம் மந்திரி. அதே போல ஆட்சிகளும் காட்சிகளும் மாறுவது என்பது இயல்பான ஒன்று என்பதை ஆட்சியாளர்கள் நினைவுலை வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.